இந்த வீடியோவில் நம்ம டிசிஷன் தியரி பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசிஷன் தியரி அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றது சில ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். சில க்ரைட்டீரியன்ஸை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகிறது அப்படின்றது தான் டிசிஷன் தியரி. சயின்டிஃபிக் அப்ரோச் தான் வந்து டிசிஷன் தியரி. ஓகேவா? ஸோ இப்போ டிசிஷன் தியரியில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃப்யூச்சரில் என்னென்னலாம் இருக்க முடியும் அப்படின்றத, அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர், அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பே ஆஃப்ங்கிறது ப்ராஃபிட் இல்லைனா லாஸ். ஸோ இந்த பே ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரீவியஸ் நம்மளுடைய அனுபவம் இருக்கும் இல்லையா, முன்னாடி காலத்தினுடைய ரெக்கார்ட்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸினுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பே ஆஃபை வச்சு நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் க்ரைட்டீரியனை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நிறைய க்ரைட்டீரியன்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு கரெக்டான டிசிஷன் க்ரைட்டீரியனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது அந்த விதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு பேர் தான் டிசிஷன் தியரி. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுடைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி பே ஆஃப் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அண்ட் பே ஆஃப் டேபிளை பேஸ் பண்ணி நம்மளுடைய டிசிஷன் எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ இப்போது a manufacturing company is thinking of several alternative methods to increase its production to meet the increasing demand. There may be only the following 3 options. ஓகேவா? ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதனுடைய இன்க்ரீசிங் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த கம்பெனிக்கு இருக்கிற 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்டிங் த ப்ரெசன்ட் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ பிளான்ட், ஆர் சப்கான்ட்ராக்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா டிமாண்ட். ஓகேவா? ஸோ அவங்களுடைய டிமாண்டை பேஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இல்லைனா அந்த டிமாண்டை வந்து எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வருது இல்லையா, அதை வந்து சப்கான்ட்ராக்ட் கொடுக்கறது. ஸோ இந்த 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஃப்யூச்சரில் டிமாண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை டிமாண்ட் இருக்கலாம், டிமாண்ட் மாடரேட்டாக இருக்கலாம், லோ டிமாண்ட் இருக்கலாம், இல்லை நோ டிமாண்ட் இருக்கலாம். ஸோ இந்த 4 ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்யூச்சர் இயர்ஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்க டிமாண்ட் ஹையாக இருக்கும் பொழுது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், மாடரேட்டாக இருக்கும்போது என்ன ப்ராஃபிட் இல்லை லாஸ் கிடைக்கும் அப்படின்றத அவங்க வேல்யூஸை பேஸ் பண்ணி டேபிளாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அவங்கள எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டிமாண்ட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் 50,000 கிடைக்க முடியும். இதே அவங்களுடைய எக்ஸ்பேண்ட் ஆல்டர்னேட்டிவ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு டிமாண்டே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், லாஸ் வந்து 45,000 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறதுனால இது லாஸ். ஓகே? ஸோ சப்போஸ் அவங்க சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஹையாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் 30,000 இருக்கும். சப்போஸ் லோ டிமாண்டாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய லாஸ் 1,000 rupees இருக்கும். சப்போஸ் டிமாண்டே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ் வந்து 10,000 rupees இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த கம்பெனியினுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர், அதாவது அவங்களுடைய டிமாண்ட் வந்து 4 வேஸில் இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவங்க டிசிஷன் எப்படி எடுக்க போகிறாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வந்துட்டோன்னா அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்டெனிட்டி. சர்டெனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், நிச்சயமாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஃப்யூச்சர் டிமாண்ட் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியும், சர்டெனாக தெரியும். ஸோ டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்டெனிட்டி. செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன்சர்டெனிட்டி. நமக்கு என்ன நடக்க போகுது, ஃப்யூச்சரில் என்ன டிமாண்ட் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் ஆஃப் அன்சர்டெனிட்டி. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன இருக்கும்னா, என்னென்னலாம் டிமாண்ட்ஸ் இருக்க முடியும், அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் என்னென்ன இருக்கும்னு நமக்கு தெரியும், ஆனால் அது என்ன ப்ராபபிலிட்டியில் அக்கர் ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பர்டிகுலர், இப்போ சப்போஸ் ஹை டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன ப்ராபபிலிட்டியில் வரும், சப்போஸ் 0.5 ப்ராபபிலிட்டியில் ஹை டிமாண்ட் இருக்கும், லோ டிமாண்ட் 0.2ல் இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா, ஹையர் ப்ராபபிலிட்டி எது சொல்லுதுன்னா அந்த அந்த ஸ்டேட் அந்த டிமாண்ட் வந்து அக்கர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ லோ ப்ராபபிலிட்டி எதை குறிக்குதுன்னா இந்த பர்டிகுலர் டிமாண்ட் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதாவது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஓகேவா? ஸோ அந்த இதை குறிக்கிறதுக்கு தான் நாங்கள் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டியில் நமக்கு ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதனுடைய அக்கரன்ஸ் ப்ராபபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரிஸ்கில் என்ன தெரிஞ்சிருக்கும்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சரும் தெரிஞ்சிருக்கும், அதனுடைய ப்ராபபிலிட்டி அக்கரன்ஸ் ப்ராபபிலிட்டியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 சிச்சுவேஷனில் நம்ம டிசிஷன் எப்படி எடுக்க போகிறோன்றது தான் நெக்ஸ்ட் இதில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்டனிட்டி. இப்போ சப்போஸ் நமக்கு என்ன ஃபியூச்சரில் அக்கர் ஆகும் அப்படின்றது சர்டைனாக தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி நம்மளுடைய டிசிஷன் இருக்கும்னு பார்க்குறோம். ஓகேவா? சப்போஸ் இந்த கம்பெனியினுடைய டிமாண்ட் வந்து ஹையாக இருக்க போகுதுன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியுது. ஓகேவா? ஃபியூச்சரில் டிமாண்ட் ஹையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஹை டிமாண்டில் அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராஃபிட் கிடைக்க முடியும்? எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா 50,000 ப்ராஃபிட், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 70,000 ப்ராஃபிட், சப்கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது 30,000 ப்ராஃபிட். ஓகே? ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு கிடைக்கிது. ஓகே? ஸோ அப்போ அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க? எக்ஸாக்டாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபியூச்சரில் அவங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்க போதுன்னு அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த டிமாண்டுக்கான மேக்ஸிமம் ப்ராஃபிட் எந்த ஆல்டர்னேட்டிவ்ல இருக்கோ அந்த ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சப்போஸ் அவங்களுடைய டிமாண்ட் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இங்கே லாஸ் தான் இருக்குது 3 வேல்யூஸுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 25,000 லாஸ் கிடைக்குது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 40,000 லாஸ், சப்கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது 1,000 ருபீஸ் லாஸ். ஸோ லாஸ் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க? மினிமம் லாஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ லாஸாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை மினிமைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே மினிமம் லாஸ் எவ்வளோ? 1,000 ருபீஸ். ஸோ அவங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க? சப்கான்ட்ராக்ட்ன்ற ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபியூச்சரில் இந்த ஈவெண்ட் தான் நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் நம்ம ஆப்டிமல் கொடுக்குற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்டனிட்டி. ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஸோ அன்சர்டனிட்டியாக இருக்கும்பொழுது நமக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு 5 கிரைட்டேரியன்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ என்னென்ன கிரைட்டேரியன் அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸ் கிரைட்டேரியன், அதாவது ஆப்டிமிஸ்டிக் கிரைட்டேரியன். ஸோ மேக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எந்த ஆல்டர்னேட்டிவ் இங்கே சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் பே ஆஃப்ஸ். ஓகே? ஸோ ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்னுடைய பே ஆஃப்ஸில் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த மேக்ஸிமம் பே ஆஃப்ஸ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுதான் மேக்ஸ் கிரைட்டேரியன். ஓகே? அண்ட் மேக்ஸி மின் கிரைட்டேரியன், தட் இஸ் பெசிமிஸ்டிக் கிரைட்டேரியன். அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? பே ஆஃப்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. அந்த மினிமம் வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுதான் மேக்ஸி மின் கிரைட்டேரியன். ஓகே? அண்ட் மினி மேக்ஸ் ரெக்ரெட் கிரைட்டேரியன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இந்த நேம்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்? அது என்ன ப்ரொசீஜர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ரெக்ரெட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த ரெக்ரெட் வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூஸில் எது மினிமமோ அந்த மினிமம் வேல்யூக்கான ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் மினி மேக்ஸ் கிரைட்டேரியன். தட் இஸ் ரெக்ரெட் வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம், அந்த மேக்ஸிமம் வேல்யூஸ்னுடைய மினிமம். ஓகே? அண்ட் ஹொர்விட்ஸ் கிரைட்டேரியன் ஆர் கிரைட்டேரியன் ஆஃப் ரியலிசம். அதாவது இப்போ என்ன வேல்யூ சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chooses the alternative which corresponds to the maximum value of P. ஸோ இங்கே Pங்கிற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ பேஸ் பண்ணி ஆல்ஃபா டாட் மேக்ஸிமம் ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா டாட் மினிமம். ஓகே? ஸோ இப்போ இந்த சம்மேஷனுடைய வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த P வேல்யூஸில் என்ன ஆல்டர்னேட்டிவ் மேக்ஸிமம் P வேல்யூ இருக்கோ ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ஃபா அப்படிங்கிறது நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டிசிஷன் மேக்கர்னுடைய சாய்ஸ் தான் இந்த ஆல்ஃபா. இதோட வேல்யூ வந்து 0 and 1க்கு இடையில இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ 0க்கு க்ளோஸாக இருந்துச்சுன்னா அந்த டிசிஷன் மேக்கர் வந்து பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் க்ளோசர் டு 1 அப்படின்னா அவரை வந்து என்ன சொல்லுவோம்? பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ஃபானுடைய வேல்யூ 1க்கு க்ளோஸாக இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. சப்போஸ் ஆல்ஃபானுடைய வேல்யூ க்ளோசர் டு 0 அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு? மினிமமாக இருக்கிறதுக்கு, அதாவது லாஸ் நோக்கி, லாஸ் கிடைச்சா என்ன பண்ணலாம், லாஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணலான்ற மாதிரி லாஸுக்கு க்ளோஸராக யோசிக்கிறாரு.
ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ஃபானுடைய வேல்யூவை பேஸ் பண்ணி அவரை ஆப்டிமிஸ்டிக் ஆர் பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? லேப்லஸ் கிரைட்டீரியன். ஸோ இந்த கிரைட்டீரியனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சூசஸ் த ஆல்டர்னேட்டிவ் விச் கரஸ்பாண்ட்ஸ் டு த மேக்ஸிமம் ஆஃப் பே ஆஃப் ஆவரேஜஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்னுடைய பே ஆஃப்ஸுக்கு ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஆவரேஜஸ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸிமம் எந்த ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுதோ அந்த ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது லேப்லாஸ் கிரைட்டீரியன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரைட்டீரியனுடைய நேமை வச்சு நம்ம எப்படி இந்த ப்ரொசீஜர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற ஸ்டெப்ஸில் நம்ம ஒவ்வொரு கிரைட்டீரியனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸ் கிரைட்டீரியன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து அதனுடைய மேக்ஸிமம் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 50,000. ஓகே, ஸோ இப்போ இந்த 50,000 எடுத்தாச்சு. அண்ட் செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ 70,000. அண்ட் தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ 30,000. ஓகே, ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம், that is max. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம் என்ன இருக்கு, 70,000. ஓகே, ஸோ இப்போ இந்த 70,000 எந்த ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ் கிரைட்டீரியன் நமக்கு என்ன டிசிஷன் சஜஸ்ட் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற டிசிஷனை வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிரைட்டீரியன் மின் கிரைட்டீரியன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், மினிமம் வேல்யூஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஈச் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னுடைய மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ்னுடைய மினிமம் வேல்யூ என்ன இருக்குது, 45,000 minus 45,000, that is loss. ஓகே, செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்னுடைய மினிமம் வேல்யூ minus 80,000. தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்னுடைய மினிமம் வேல்யூ minus 10,000. ஓகே, ஸோ இப்போ இந்த மினிமம் வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம், ஸோ இந்த மினிமம்ல எது மேக்ஸிமமாக இருக்கு, minus 10,000. ஓகே, ஸோ மின். ஸோ மினிமம் வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம் எடுக்கிறோம். ஸோ மின். ஓகே, ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ எதை பாயிண்ட் பண்ணுது, சப்கான்ட்ராக்ட் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த கிரைட்டீரியன் மூலமா, பெசிமிஸ்டிக் கிரைட்டீரியன் மூலமா நம்மளுடைய சாய்ஸ் சப்கான்ட்ராக்ட். ஓகே, அண்ட் தேர்ட் மெத்தட் மினிமேக்ஸ் ரெக்ரெட் கிரைட்டீரியன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்ரெட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ரெக்ரெட் வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம் எடுக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ரெக்ரெட்ஸுக்கு மினிமம் எடுக்கிறோம், அதுதான் நம்மளுடைய மினிமேக்ஸ் ரெக்ரெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்ரெட் வேல்யூனா என்னன்னு பார்க்கணும். ரெக்ரெட்னா என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் காலம் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஸோ நம்மளுடைய டிமாண்ட் ஹையாக இருக்கும் பொழுது நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கலாம், 70,000 கிடைக்கலாம். சப்போஸ் நம்ம எக்ஸ்பேண்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுடைய டிமாண்ட் ஹையாக இருந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், 50,000 தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனால் நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும், 70,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தா நமக்கு ப்ராஃபிட்டில் எவ்வளோ குறையும், 20,000 நம்ம ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி சப்கான்ட்ராக்ட் எடுத்திருந்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் 30,000 கிடைக்கும். ஆனால் நம்மளால மேக்ஸிமம் இந்த டிமாண்டில் 70,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம சப்கான்ட்ராக்ட்ன்ற ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணினா நமக்கு 30,000 தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட்டில் எவ்வளோ நம்ம குறையுது, 40,000 வந்து நமக்கு குறையுது. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம ரெக்ரெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்க முடியுமோ அந்த வேல்யூலேருந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட், இதை சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது கிடைக்கிற அந்த பேலன்ஸ் அமௌண்ட். ஓகேவா? நம்மளுடைய ப்ராஃபிட்டில் நம்ம எவ்வளோ இழந்துருவோமோ அந்த வேல்யூவை தான் ரெக்ரெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எல்லா பே ஆஃபுக்கும் ரெக்ரெட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரியா? ஸோ ஈச் டிமாண்டினுடைய மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் ஒவ்வொரு இதனால நம்ம கிடைக்குமோ அந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, 70,000 மைனஸ் 50,000. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 50,000. ஆனால் நமக்கு மேக்ஸிமம் 70,000 ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது ஹை டிமாண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கும், 20,000 குறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராஃபிட் 70,000 கிடைக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் 70,000 தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய
ப்ராஃபிட் எவ்வளோ குறையும்? 0 தான் குறைய போகுது. ஓகேவா? ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடுவோம். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தா மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவோ அதை ஏர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷனில் என்ன பார்க்குறீங்க? சப்கான்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் 30,000 கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கலாம்? 70,000 கிடைச்சிருக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணுவோம்? தட் மீன்ஸ் ப்ராஃபிட்டில் நம்ம எவ்வளோ இழக்க நேரிடும்? 40,000 குறையும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்ரெட் வேல்யூ. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெக்ரெட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெக்ரெட் வேல்யூஸை டேபிளேட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ரெக்ரெட் வேல்யூஸ்லேருந்து மேக்ஸிமம் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெக்ரெட் வேல்யூஸ், இந்த ரெக்ரெட் வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம் எடுக்க போகிறீங்க, மேக்ஸிமமில் மினிமம் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய ரெக்ரெட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ரெக்ரெட் வேல்யூவில் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இங்கே என்ன மேக்ஸிமம் இருக்குது? 35,000. அண்ட் இந்த ரெக்ரெட்ஸில் இது மேக்ஸிமம் 70,000. அண்ட் தேர்ட் ஆப்ஷனுக்கு எது மேக்ஸிமம்? 40,000. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்ரெட்ஸ்னுடைய மேக்ஸிமம் எடுத்தாச்சு. இதனுடைய மினிமம் எடுக்க போகிறோம். இங்கே என்ன வேல்யூ மினிமம் இருக்குது? 35,000 தான் மினிமம் இருக்குது. ஓகே, ஸோ மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் ரெக்ரெட்ஸ். ஸோ அதுதான் நம்மளுடைய மினி மேக்ஸ் ரெக்ரெட் கிரைட்டீரியன். ஸோ இப்போ இங்கே என்ன பாயிண்ட் பண்ணுது? இந்த 35,000 எக்ஸ்பேண்ட்ன்ற ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மினி மேக்ஸ் ரெக்ரெட் கிரைட்டீரியன் மூலமாக நம்ம எக்ஸ்பேண்ட் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெர்விட்ஸ் கிரைட்டீரியன் ஆர் கிரைட்டீரியன் ஆஃப் ரியாலிசம். ஸோ இந்த கிரைட்டீரியனில் நம்ம என்ன பண்ணுறோம்? பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் எது மேக்ஸிமமோ அதை சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 50,000. ஓகே, அண்ட் இதனுடைய மினிமம் வேல்யூ -45,000. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பேஸ் பண்ணி இந்த பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, இந்த ஆல்ஃபா வேல்யூ டிசிஷன் மேக்கர்னுடைய சாய்ஸ். ஓகே, சப்போஸ் நம்ம ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.8 எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எதுக்கு க்ளோஸராக இருக்கும்? மேக்ஸிமம் வேல்யூக்கு க்ளோஸராக இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதிகப்படியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்டிமிஸ்டிக் டிசிஷன் மேக்கராக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா வேல்யூ 0.8 எடுத்திருக்கோம், 1க்கு க்ளோஸராக எடுத்திருக்கோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூக்கு நம்ம P வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 0.8 இன்ட்டு மேக்ஸிமம் ப்ளஸ் 1 மைனஸ் 0.8 இன்ட்டு மினிமம். ஓகே, ஸோ நம்மளுடைய வேல்யூ 31,000. இதே மாதிரி செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்க்கு வேல்யூ 40,000, தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்க்கு வேல்யூ 22,000. ஓகே, ஸோ இப்போது இந்த வேல்யூஸில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? மேக்ஸிமம் எடுக்க போகிறோம். சரியா? இந்த P வேல்யூனுடைய மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம்ங்கிறது 40,000. ஸோ இது என்ன ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுது? கன்ஸ்ட்ரக்ட்ன்ற ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட்ன்ற ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாப்லாஸ் கிரைட்டீரியன் ஆஃப் ரேஷனாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்? எக்ஸ்பெக்டட் பே ஆஃப், அதாவது ஆவரேஜ் ஆஃப் பே ஆஃப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆவரேஜ் என்ன வருது? 50,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் -25,000 -45,000 டிவைடட் பை 4. That is simply average. Okay, so இந்த வேல்யூஸ்னுடைய ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஆவரேஜ் வேல்யூவில் ஆவரேஜை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்னுடைய ஆவரேஜ் என்ன? 70,000 ப்ளஸ் 30,000 -40,000 -80,000 டிவைடட் பை 4. ஓகே, ஸோ -5,000. அண்ட் தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்க்கு 8,500. ஸோ இந்த வேல்யூவில், அதாவது ஆவரேஜஸில் மேக்ஸிமம் என்ன இருக்குது? 8,500. ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுது? சப்கான்ட்ராக்ட்ன்ற ஆல்டர்னேட்டிவை பாயிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லாப்லாஸ் கிரைட்டீரியன் மூலமாக நம்ம சப்கான்ட்ராக்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியன்ஸை சூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் கண்டிஷன், டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ கண்டிஷன்ஸ் ஆஃப் ரிஸ்கில் நமக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுடைய டிசிஷன் கிரைட்டீரியன் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியன் என்ன? எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிரைட்டீரியன் ஆர் எக்ஸ்பெக்டட் மானிட்டரி வேல்யூ கிரைட்டீரியன், தட் இஸ் EMV கிரைட்டீரியன்.
ஸோ இப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம சூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் இஎம்வி எந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு கிடைக்குதோ அந்த ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால், நம்மளுடைய பே ஆஃப் டேபிளில் வேல்யூஸ் எல்லாமே ப்ராஃபிட்டில் இருந்தால் மேக்ஸிமம் இஎம்வி சூஸ் பண்ணுவோம். சப்போஸ் வேல்யூஸ் எல்லாமே லாஸ் வேல்யூஸாக இருந்தால், ஓகேவா? ஸோ மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம மினிமம் இஎம்வி சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே இஎம்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பே ஆஃப்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு பே ஆஃபையும் ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணி அந்த மல்டிப்ளைடு வேல்யூஸ்னுடைய சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ எந்த சம்மேஷன் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த சம்மேஷனுக்கான ஆல்டர்னேட்டிவை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த கிரைட்டீரியன் இஎம்வி கிரைட்டீரியன் அதை தான் சஜஸ்ட் பண்ண போகுது. ஓகேவா? அண்ட் எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படிங்கிறது தான் என்னது, ரெக்ரெட் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்ரெட் வேல்யூஸை ப்ராபபிலிட்டிஸோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரெக்ரெட் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ்னுடைய மல்டிப்ளிகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி மல்டிப்ளைடு வேல்யூஸ்னுடைய சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எந்த சம்மேஷன் மினிமமாக இருக்கோ அந்த ஆல்டர்னேட்டிவை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஓஎல்லில் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம மினிமம் இஓஎல் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய நியூ எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா, a newspaper boy has the following probabilities of selling a magazine. Cost of copy is 30 paise and sale price is 50 paise. He cannot return unsold copies. How many copies should he order? Okay, ஸோ அவன் 10 copies வந்து அவங்களுக்கு விற்க முடியும் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி 0.10, 11 copies விற்க முடியும் அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 0.15. ஓகே, ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது அவன் டிமாண்ட் வந்து 10 copies, அவன் எவ்வளோ அந்த நியூஸ் பேப்பர் பாய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான், ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 copies ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 10 copies ஸ்டாக் பண்ணி இருக்கும்பொழுது அவங்க எவ்வளோக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 copies அவங்க விற்க முடியும். ஸோ 10 into 50 paise ப்ராஃபிட், அவங்க 50 பைசேக்கு விற்கிறாங்க. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ். ஸோ 10 copies 50 பைசேஸ்க்கு விற்கிறாங்க. இதிலிருந்து பையிங் ப்ரைஸ் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் 10 copies into 30 பைசே. 10 காப்பி அவங்க 30 பைசாவுக்கு வாங்கியிருக்காங்க, அந்த 10 காப்பி 50 பைசாவுக்கு விற்றுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், 200 பைசா. ஓகே, ஸோ இப்போது சப்போஸ் டிமாண்ட் 11 copies இருக்குது, ஆனால் அவங்க கிட்ட 10 copies தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க 10 copiesயும் விற்க முடியும். ஓகேவா? ஸோ 10 copies வாங்கினாங்க, 10 copies விற்றுட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் 200 rupees. அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன்லையும் 12 copies டிமாண்ட் இருக்குது, ஆனால் அவங்க கிட்ட 10 copies தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 10 copies வாங்கி 10 copiesம் விற்றுட்டாங்க, ப்ராஃபிட் 200. ஸோ அதே மாதிரி இந்த சாய்ஸில் ப்ராஃபிட் 200. சப்போஸ் இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, டிமாண்ட் 10 copies தான் இருக்குது, ஆனால் அவங்க கிட்ட 11 copies ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 copy அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா காப்பியை அவங்களால ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10 copies 50 பைசேஸ்க்கு விற்றுருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பையிங் ப்ரைஸ் எவ்வளோ, 11 copies 30 பைசேக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ பையிங் ப்ரைஸ் இது. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பையிங் ப்ரைஸ். ஸோ 10 copies 50 பைசேஸ்க்கு வாங்கியிருக்காங்க அண்ட் 11 copies 30 பைசேக்கு விற்றுருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் 170 பைசே. ஓகே, அண்ட் இங்கே என்ன ஆகுது, 11 copies டிமாண்ட் இருக்குது, 11 copies ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ 11 copiesயும் அவங்களால விற்க முடியும். ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன இருக்குது, 11 into 50 பைசே மைனஸ் 11 into 30. ஓகே, ஸோ 220 பைசேஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, 12 copies டிமாண்ட், ஆனால் அவங்க கிட்ட 11 copies தான் இருக்குது. ஸோ வாங்கின 11 copiesயும் அவங்களால விற்க முடியும். ஸோ அவங்களோட ப்ராஃபிட் 220 பைசே. அண்ட் இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 10 copies டிமாண்ட் இருக்குது, ஆனால் அவங்க கிட்ட 12 copies இருக்குது. ஓகே, 2 copies எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க, பட் எக்ஸ்ட்ரா காப்பீஸை அவங்களால ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், 10 copies 50 பைசேஸ்க்கு விற்க முடியும், மைனஸ் ஆஃப் 12 copies 30 பைசேக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் 140 பைசே. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஆல்டர்னேட்டிவ்க்கும் அவங்களுடைய பாசிபிள் ப்ராஃபிட் எவ்வளவோ, அதாவது பே ஆஃப் எவ்வளோ கிடைக்குமோ அதை நம்ம டேபிளேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டேபிள், பே ஆஃப் டேபிள். ஓகே, ஸோ இப்போது ஒவ்வொரு க்ரைட்டீரியனாக யூஸ் பண்ணி என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எக்ஸ்பெக்டட் மோனட்ரி வேல்யூ கிரைட்டீரியன், இஎம்வி கிரைட்டீரியன். ஓகே, ஸோ இந்த கிரைட்டீரியனில் நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பே ஆஃப் அண்ட் ப்ராபபிலிட்டி.
ஸோ பே ஆஃபையும் ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளைடு வேல்யூஸ்க்கு சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ப்ராபபிலிட்டி அண்ட் பே ஆஃப் 200 into 0.10 என்ன வேல்யூ கிடைக்குது, 20. ஓகே, ஸோ இங்கே கிடைச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0.10 into 170 copies. ஓகே, சாரி 170. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 17 கிடைக்கும். ஓகேவா, இந்த வேல்யூ. இதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியையும் இங்கே இருக்கிற பே ஆஃபோட மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகேவா, ஸோ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி அண்ட் பே ஆஃப் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மல்டிப்ளைடு வேல்யூக்கு, அதாவது பே ஆஃப் அண்ட் ப்ராபபிலிட்டிஸை மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மல்டிப்ளைடு வேல்யூக்கு சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 10 காப்பீஸ் அவங்க ஸ்டாக் பண்ணியிருக்கும் பொழுது அந்த ஆல்டர்னேட்டிவ்னுடைய சம்மேஷன் எவ்வளோ கிடைக்கும், 200 கிடைக்கும். அதே மாதிரி 11 காப்பீஸ் அவங்க கிட்ட இருக்கும் பொழுது அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் சம்மேஷன் என்ன வருது, 215 rupees. ஸோ ஒவ்வொரு மல்டிப்ளிகேஷன்ஸ்னுடைய சம்மேஷன் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், பே ஆஃப்னுடைய ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணி டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மல்டிப்ளைடு வேல்யூஸுக்கு சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற இஎம்வி வேல்யூஸ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குது, 222.5. ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் எதை பாயிண்ட் பண்ணுது, 12 காப்பீஸாக பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போது அந்த நியூஸ் பேப்பர் பாய் எவ்வளோ ஸ்டாக் பண்ண முடியும், 12 காப்பீஸ் ஸ்டாக் பண்ணுறது மூலமாக அவனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் கிரைட்டீரியன். ஓகேவா, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அதாவது ரெக்ரெட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரெக்ரெட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெக்ரெட் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரெக்ரெட் வேல்யூவை ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன்ஸுக்கு சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய EOL கிரைட்டீரியன். ஓகேவா, ஸோ இங்கே என்ன ஆகுது, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அதாவது ரெக்ரெட். ஓகேவா, ஸோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் ப்ராஃபிட்லேருந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட் குறையும், அதுதான் நம்மளுடைய ரெக்ரெட் வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம இந்த டேபிளில் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட், ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இவங்க 10 காப்பீஸ் அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும்பொழுது ப்ராஃபிட் வந்து 200 தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ 11 காப்பீஸ் அவங்களுக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 220. அண்ட் 14 காப்பீஸ் டிமாண்ட் இருக்கும்பொழுது மேக்ஸிமம் ப்ராஃபிட் 280 பைசே. ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட்லேருந்து அந்த ஒவ்வொரு பே ஆஃபையும் மைனஸ் பண்ணும்பொழுது கிடைக்கிறது தான் நம்மளுடைய ரெக்ரெட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ 200 minus 200 மேக்ஸிமம் ப்ராஃபிட் மைனஸ் பே ஆஃப் 200 minus 200. அண்ட் இங்கே என்ன ஆகுது, 200 minus 170. ஸோ இதை மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட்லேருந்து ஈச் பே ஆஃப் சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ரெக்ரெட் வேல்யூஸை நம்ம டேபிளேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ செகண்ட் இதுக்கு என்ன ஆகுது, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 220 அண்ட் 220லேருந்து ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. சரியா, இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம ரெக்ரெட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி டேபிளேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்ரெட் வேல்யூ டேபிள். ஸோ இப்போ இந்த ரெக்ரெட் வேல்யூஸ் அகைன் என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டிஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ரெக்ரெட் வேல்யூஸ் ப்ராபபிலிட்டிஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது இந்த டேபிள் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, 0.10 into 0 equal to 0 and 0.10 into 30 equal to 3. ஓகே, ஸோ வேல்யூஸை ப்ராபபிலிட்டிஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ரெக்ரெட் அண்ட் ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு இந்த டேபிள் கிடைக்குது. ஸோ இப்போது இந்த மல்டிப்ளைடு வேல்யூஸ்னுடைய சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய EOL வேல்யூ. ஸோ இப்போ இந்த EOL வேல்யூவில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மினிமம் EOL அப்படின்றது எவ்வளோ இருக்குது, 27.5. ஸோ 27.5ங்கிற மினிமம் EOL என்ன ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுது, 12 காப்பீஸ் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா, ஸோ இப்போ EOL ப்ரொசீஜர் மூலமாக நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, 12 காப்பீஸ் ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுடைய EMV மெத்தட் அண்ட் EOL கிரைட்டீரியன் ரெண்டுமே வந்து 12 காப்பீஸ் ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ
இந்த ரெண்டு ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோம், டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரிஸ்கில் இந்த ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேவா? ஸோ டிசிஷன் தியரியில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ. இங்கே EVPI அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ண முடியும், மேக்ஸிமம் என்ன அமௌண்ட் நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் EVPI. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிசிஷன் தியரியில் நமக்கு எதனால நமக்கு ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டாக தெரியாததுனால தான் நமக்கு ரிஸ்க்கோ இல்லை அன்சர்டினிட்டியோ வருது. ஸோ இப்போ இந்த ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டியை எலிமினேட் பண்ணணும்னா நமக்கு பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ அந்த பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, மேக்ஸிமம் எவ்வளவு அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த EVPI வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ இந்த நியூஸ் பேப்பர் பாய்க்கு வந்து 10 காப்பீஸ் டிமாண்ட் இருக்க போதுன்னு அவனுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருந்தா அவன் என்ன மட்டும் பண்ணியிருப்பான், 10 காப்பீஸ் மட்டும்தான் வாங்கியிருப்பான். ஸோ 10 காப்பீஸ் வாங்கியிருந்தா அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், 200 கிடைக்கும். ஏன்னா வாங்கின 10 காப்பீஸையும் அவன் வித்துட்டான். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஒரு காப்பிக்கு 20 பைசே ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ 10 காப்பீஸ்க்கு 200 பைசேஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் 11 காப்பீஸ் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சா 11 காப்பீஸ் தான் வாங்கியிருக்க போகிறான். ஸோ 11 காப்பீஸையும் விற்றுருப்பான். ஓகேவா? ஸோ ஒரு காப்பிக்கு 10 பைசேஸ். ஸோ 11 காப்பீஸ்க்கு அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், சாரி, ஒரு காப்பிக்கு 20 பைசே ப்ராஃபிட், 11 காப்பீஸ்க்கு 220 பைசே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக அவனுக்கு டிமாண்ட் இவ்வளோதான் தெரிஞ்சிருந்ததுன்னா அவனுடைய ப்ராஃபிட் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதனுடைய மேக்ஸிமம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ப்ராஃபிட் இன்டூ ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ ப்ராஃபிட் வேல்யூ இன்டூ ப்ராபபிலிட்டி நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. சரியா? எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வித் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னவோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிறது EPPI, அதாவது எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வித் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அவனுடைய ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கும், 250 பைசேஸ் கிடைச்சிருக்கும். மேக்ஸிமம் இவ்வளோ தான் கிடைக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுடைய EMV மெத்தட் படி நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிது, 222.5 கிடைச்சிது. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 12 காப்பீஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 12 காப்பீஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணும்பொழுது 12 காப்பீஸும் விற்றாங்கன்னா 240 பைசே அவங்களுக்கு கிடைக்க முடியும். சப்போஸ் 12 காப்பீஸ் அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் 10 காப்பீஸ் மட்டும்தான் விற்க முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு லாஸ் வரும் இல்லையா, ப்ராஃபிட்டில் குறையும், ப்ராஃபிட் அமௌண்ட் குறையும். ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஆவரேஜாக ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது EMV ப்ரொசீஜர் மூலமாக உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 222.5 கிடைக்க முடியும். ஓகேவா? ஆனால் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்திருந்தால் அவங்களால 250 பைசேஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 250 பைசே ப்ராஃபிட், பட் நம்ம கொடுத்த ஆப்ஷன் படி 222.5 தான் கிடைக்கிது. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் எவ்வளவு அமௌண்ட் அவங்களால இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 minus 222.5 equal to 27.5 அமௌண்ட். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம EOL மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். EOL வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ அவங்க எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 27.5ங்கிறது தான் அவங்க இன்ஃபர்மேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் 27.5 விட அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும், இன்ஃபர்மேஷனுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதை விட என்ன ஆகுது, இன்ஃபர்மேஷனே இல்லாமல் அவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. சரியா? ஸோ அவங்க இதை விட அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் குறையும். ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் தான் செலவு பண்ண முடியும், 27.5 தான் செலவு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம EVPI மூலமாக சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மைனஸ் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ தான் நம்மளுடைய EVPI. ஸோ இந்த EVPIயை பேஸ் பண்ணி தான் அவங்க பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை மேக்ஸிமமாக இது பண்ண முடியும். ஓகேவா? மேக்ஸிமம் ப்ராஃபிட் அவங்களால